ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பராகவும் சுவையாகவும் அது 10 நிமிஷம் செய்யக்கூடிய ஒரு டின்னர் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது டின்னராகவும் கொடுக்கலாம், ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பேக் கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம். அவங்க அந்தளவுக்கு ஒரு ருசியான ரெசிபி சூப்பராக சாப்பிடுவாங்க. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாங்க. நான் வந்து பச்சை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அதுலேயே 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மைதா மாவு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கோதுமை மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா, அது வந்து 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட பொடி பொடியே சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சுகர் சேர்க்கறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்தும் போது அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுலேயே 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பச்சை பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சி ஆற வச்சதாக இருந்தாலும் சரி, நான் வந்து பாலை காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். சேர்த்துக்கிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறம் அதை மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்க. திப்பி திப்பியாக இருந்தால் நல்லாவே இருக்காது. அதனால் ரொம்ப நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு அதை நல்லா எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிருங்க. தேய்ச்சதுக்கப்புறம் 1 கரண்டி அளவு நம்ம மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு, நீங்கள் இதை வந்து தேய்க்கக்கூடாது, அப்படியே ஊற்றுனது அப்படியே இருக்கணும். கரெக்டாக 1 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கோங்க. அதிலே மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து நம்ம பழம் சேர்த்துருக்கிறதுனால தேங்காய் எண்ணெய் நீங்கள் சேர்த்துனீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கேரளா ஸ்டைலில் ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. நெய்யை விட தேங்காய் எண்ணெய் சேர்த்துனீங்க அப்படின்னா அந்த வாசத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வேக வச்சு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு உள்ளார வெந்திருக்கவே வந்திருக்காது. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா கரிஞ்சு போயிடும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது. நம்ம ஸ்வீட் சேர்த்துருக்கனால அது அப்படியே தாராளமாக சாப்பிட்லாம். இது பாருங்கள், ரொம்ப ட்ரையாகவே இல்லை, ரொம்ப சாஃப்டான ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காலையில் செஞ்சு கொடுத்து மதியம் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அப்படின்னா கூட இது ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா நார்மலாக சாஃப்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லை ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்கலேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி தாங்க ஒரு ரெசிபி இது. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.